நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் நடிகை விஜயலட்சுமிக்கும் இடையிலான வழக்கில் இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு வழக்குகளை வாபஸ் பெறணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது பாலியல் வன்கொடுமை புகார் அளிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்குகளை ரத்து செய்யக்கோரி சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PV நாகரத்னா, R மகாதேவன் அமர்வு வழக்க மீண்டும் விசாரணைக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஆஜராகியிருக்காங்க. அப்போது விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் சீமான் சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை. மாறாக விஜயலட்சுமிக்கு எதிரான அவதூறுகளை மீண்டும் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் ஊடகங்களிடம் விஜயலட்சுமி குறித்து அவதூறாக பேசி வருகிறார்னு வாதிட்டார். இதற்கு சீமான் தரப்பு வழக்கறிஞர் 2011ஆம் ஆண்டிலேயே விஜயலட்சுமி அனைத்து புகார்களையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. 11 ஆண்டுகளுக்கு பிறகு 2023 மீண்டும் அதே புகார்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. நீதிபதிகள் இந்த இடைக்கால காலத்தில் ஏன் வழக்கு தொடரல அப்படின்னு விஜயலட்சுமி தரப்பிடம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் விஜயலட்சுமி மிரட்டப்பட்டதாகவும் அதனால் அவரது திரை வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் பொதுவெளியில் அவரது பெயருக்கு களங்கம் ஏற்பட்டதாகவும் விஜயலட்சுமி தரப்பு பதில் கொடுத்திருக்காங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இரு தரப்பினரும் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்குகளை திரும்ப பெறுவதுடன் பரஸ்பர மன்னிப்பு கேட்டு அது தொடர்பான பிரமாண பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அப்படின்னு இப்போ உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதனால் இனிமேலாவது இந்த பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னு இரு பக்கமுமே நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது.